ஊரே பாக்குற மாதிரி நல்லா கிராண்டா இல்ல சொந்தக்காரங்களா பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிக்கணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அப்படியே சூப்பரா பண்ண போறேன் என் பிள்ளை கல்யாணத்தை. நான் திருவிழாமா நடத்த போறேன்டா. திருவிழா நடத்து. நான் வேலு குத்தி தீ மிதிக்கிறேன் நாமா. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி ஊரே பாக்குற மாதிரி நல்லா கிராண்டா சொந்தக்காரங்களா மிரண்டு போற மாதிரி கடனை உடனே வாங்கி 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீ எனக்கு கல்யாணம் பண்ற வச்சுக்க. 4 நாள்ல பிரிஞ்சுட்டா என்னமா பண்ணுவ நீ? அது 40 லட்சம் ரூபாய் எங்க? அதையும் இந்த ஊரே பாக்கும் நாங்க பிரிஞ்சு போறதையும். உங்களோட சந்தோஷத்துக்காக இவ்வளவு கிராண்டா பண்ணணும், ஊர் மக்கள் எல்லாம் பாவணும், சொந்தக்காரங்களா பாவணும், இவங்களா வெறுப்பேற்றணும் நீங்க இவ்வளவு பண்றீங்க எனக்கு. ஆனா நான் சந்தோஷமா இருக்க முடியாது. கல்யாணம் போனா மண்டபத்துக்கே 10 லட்சம் ரூபாய் ஆகும். அட்வான்ஸ் 5 லட்சம் ரூபாய் கட்டுங்க. சப்போஸ் கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அட்வான்ஸ் கூட திருப்பி தர மாட்டானுங்க. போட்டோகிராபி ஆல்பம் 5 லட்சம் ரூபாய் வாங்குவானுங்க. எப்ப தருவானு கூட தெரியாது. அது பொண்ணுக்கு 70,000 ரூபாயில புடவை, மறுபடியும் ரிசப்ஷனுக்கு கேப்பா 2வது தடவை என்ன ட்ரெஸ் சோலி. அப்புறம் நம்மளுக்கு முடிஞ்சிடும் சோலி. ஒரு நாயும் சொந்த கால நிக்காது. ஆனா கரெக்டா பந்த கால கேட்பானுங்க. பந்த கால இல்லன்னா பிரியாணில வெயிட ஆட்டுக்காலன்னு கேட்பானுங்க. வெஜ்ஜி செய் நான்வெஜ் செய் நம்மள வெச்சி செய்வாங்க. எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம். இதுல ஊர்ல கல்யாணமா மாறல சந்தன மாதிரி அத்தைங்களுக்கு புடவை, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ், அவள்தான் அதோட கிஞ்சிது என் பர்ஸ். இதுல வேற குழந்தை ஒண்ணு கேட்க மேமா மேமா எனக்கு பிராக் வாங்கி கொடு. அவள் தான் லாக்கு. மண்டபத்தெல்லாம் பாத்துட்டு அந்த பொண்ணு கேட்கும் எனக்கு வெல்கம் டான்ஸ் வேணும், மலையனூர் நாட்டாம மனச காட்டு பூட்டாமன்னு கேட்கும். எங்க இது எல்லாம் தேவையா எனக்கு? அது மட்டும் இல்லாம டிஜே வர கேட்பானுங்க. எனக்கு கூட இருக்கிறாங்களே குடிகார பசங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அவனுக்கு கல்யாணத்துக்கு செஞ்சல ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு என் கல்யாணத்துக்கு செய்யணும்னே வருவானுங்க. கலர் கலரா லைட்டு, அதுக்கப்புறம் குஸ்டி போடுவானு கல்யாணத்துல ஃபைட். இவனுங்க வைக்கிற 101 ரூபா மொய்க்கு நம்ம 250 ரூபா பை வேற கொடுக்கணும் உங்களுக்கு. அதுல வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், ஒரு டப்பால மஞ்சத்தூள், ஒரு டப்பால குங்குமம், தாலி மாத்திரத்துக்கு நம்ம கயிறு வர கொடுக்கணும். ஒன்னு அதுங்க வண்டியில வராதுங்க, பஸ் பூச்சி வராதுங்க. இதுங்களுக்கு வேனு வர வைக்கணும். அங்க வந்து கூட்டணும் வரதுக்கு மண்டபம் வாசல்ல இறங்குறதுக்கு. வந்துட்டு போறது மட்டும் இல்லாம கையில வர கவர் வர எடுத்துணும் பிரியாணி எடுத்துட்டு போறதுக்கு வீட்டுக்கு. அது ஒண்ணு சாப்பாடு குறை சொல்ல, சாப்பாடு நல்லா இல்ல, பாயாசம் இல்ல, பொரியல் வைக்கல, சிக்கன் வைக்கல அப்படின்னு இல்லாம கும்பலா வர கவுண்டர் வர அடிக்குவாங்களா பாத்துட்டு. மாப்பிள்ள ஏன் மூஞ்சி அப்படிங்குது புறாங்குட்டான் வகை குரங்கு மாதிரி. பொண்ணு ஏன் சிரிக்கவே மாட்டேங்குது, ஏன் மூஞ்சி உருன்னு வச்சுனுக்குது. மாப்பிள்ள அப்பா ஏன் சிரிக்கவே மாட்டாரு, பொண்ணு அம்மா ஏன் கனையவே மாட்டேங்குது, ஐரு குஷ்டுக்கிறாரு. இதெல்லாம் பேசுங்க. எதுக்குமா நம்மளுக்கு? அதுல இன்னும் இருக்கும் நல்லா துண்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு நம்மளையே புறம் பேசிட்டு போவோம். அதுக்கு பின்னாடியே போனா தெரியும் என்னடா பேசுதுன்னு. இதுல ஒருத்தன் வருவான் சம்பந்தம் மேலமா எங்க இருந்தோ எனக்கு போடுங்க மச்சா மோந்துரும். அவ்வளவுதான், நம்ம போடலன்னா நம்ம கதையே தீந்துரும். இதுல மண்டபத்துக்கு ஓரமா பஞ்சு மிட்டாய் வைக்கணும், ஐஸ்கிரீம் வைக்கணும், பல்லு இல்லாத சொந்தக்கார கிழட்டு நாய்களா வரும், அதுங்களுக்கு பீடா வேற வைக்கணும். தலைய சுத்துது. இவ்வளவு இருக்குதா எப்பாடே? இதெல்லாம் எதுக்குமா? அழகா ஒரு கோயில பார்த்தோமா, நம்ம குலதெய்வம் கோயில்ல 200 ரூபாய் 300 ரூபாய் கூரை போட எடுத்துக்கணும்னா ஒரு வேஷ்டி சட்டை மஜாவா அலைப்பாயுத மாதவன் சாலி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு டமால் டிமில் மோளை வச்சுட்டு போன்ல ஐபோன்ல போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு முச்சிருவோமா? எதுக்குமா இதெல்லாம்? ஒரு 4 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச சொந்தக்காரங்க மட்டும் கூப்பிட்டு முச்சிருமா. 20,000 ரூபாய் முடிஞ்சிருமா? 20,000 முடிஞ்சா 20 வருஷம் நல்லா இருப்போம். அவ கூட 20 நாள்ல நாங்க பிரிஞ்சு போனா கூட 20,000 ரூபாய் முடிஞ்சிடும். 40 லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணி 4 நாள்ல பிரிஞ்சா கூட 40 லட்சம் ரூபாய். இதெல்லாம் யோசிக்காம நான் கல்யாணம்ன்றா. எங்க சந்தோஷத்துக்கு நாங்க பார்த்தா, ஆனா உனக்கு பிடிச்சாம நீ கல்யாணம் பண்ணிக்கடா. ஐயோ இதெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான்டா. எனக்கு என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, அதுதான் எனக்கு சந்தோஷம். நம்ம பண்ற கல்யாணம் பிரம்மாண்டமா இருக்கக்கூடாது, நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் பிரம்மாண்டமா இருக்கணும்.